அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் 13ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழகம் வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் 13ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழகம் வருகிறார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. வரும் 13ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழகம் வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். மல்லிகார்ஜுன கார்கே தமிழகம் வருகிறார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள். வணக்கம். வருகின்ற 13ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்னை வருகிறார். அவர் வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் மாநில கட்சி தலைவர்களுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். அடிப்படையில் வருகின்ற 13ஆம் தேதி தமிழக முதலமைச்சரும் அதே போல திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் கொடுக்க வேண்டிய தொகுதி பங்கீடு குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மேலும் அன்றைய தினமே தொகுதி ஒப்பந்தம் கையொப்பமிட வாய்ப்பு இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 39 தொகுதியில் 6 தொகுதி என்றும் அதே போல பாண்டி ஒன்று மொத்தமாக 40 தொகுதியில் 7 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று ஏற்கனவே அதற்கான சமிக்கைகள் இருக்கிற சூழலில் தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது இருக்கிறது. குறிப்பாக இந்த 13ஆம் தேதி நடைபெற இந்த பேச்சுவார்த்தையானது ஒப்பந்தம் கையொப்பமிடும் ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வருகின்ற 9ஆம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேரடியாக வந்து ஏற்கனவே திமுக சார்பில் கூட்டணி குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 2வது கட்டமான இந்த பேச்சுவார்த்தையை வருகின்ற 9ஆம் தேதி தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 13ஆம் தேதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக காங்கிரசுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அதற்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடைபெற்றது. அதன் அடிப்படையில் 2வது கட்ட பேச்சுவார்த்தையாக வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் 13ஆம் தேதி ஒப்பந்தம் கையெழுத்திட வாய்ப்பு இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுது. ஏற்கனவே திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 39 தொகுதியில் 6 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் அதே போல பாண்டி ஒன்று ஒதுக்கப்படும் என்றும் தகவலானது தெரிவிக்கப்பட்ட நிலையில் வருகின்ற 13ஆம் தேதி ஒப்பந்தம் கையெழுத்திடவும் வாய்ப்பு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.